அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சந்திச்சேன். என்னன்னா, என்னுடைய தந்தையுடைய ஒரு சொந்தம்னு சொல்லலாம். என் தந்தைக்கு ஒரு நண்பர் மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? அவங்க என்னைய எப்பயாவது பார்த்தாங்கன்னா, நல்லா இருக்கியாப்பா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல, நல்லா பாசமா பேசுவாப்புல. இப்போ அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ நான் எதுக்காக அப்படி பேசுறேன்னா, அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்துல எப்படி எந்த மாதிரி சூழ்நிலை வைப்பான்னு சொல்ல முடியாது இல்ல. என்னுடைய நிலைமை எப்படியோ இருக்கும், அது வேற விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஏழைகள் என்னைக்குமே ஏழையா இருக்கிறது இல்ல, பணக்காரர்களும் என்னைக்குமே பணக்காரர்களாக இருக்கிறது இல்ல. உண்மைதான். அல்லாஹ் ஏழைய பணக்காரன் ஆக்குறான், பணக்காரனை ஏழையாக்குறான். இந்த நிலைமையில இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் தன்னுடைய வயோதிகத்தின் காரணமாக என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு நான் தொலைப்போன அந்த பள்ளியில வயோதிகத்தின் காரணமாக என்னால முடியல, சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கு, ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஏலான் பண்ணிட்டு வெளியே போய் நிற்கிறார். எனக்கு அதை பார்க்கவும் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு எல்லாம் என்னத்தை கொடுத்துருக்கான்னு. அவர்லாம் ஒரு காலத்துல பிரியாணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வரைக்கும் பிரியாணின்னா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு இஷ்டம். அதெல்லாம் நல்ல ஒரு வியாபாரம். ஆனா அவரால் அதை திரும்ப பார்த்து அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. அவரால் சைக்கிள்ல போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வருவார். பிரியாணிய வீட்டிலேயே ரெடி பண்ணி அது ஒரு பொட்டலமா பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா இப்போ அவருடைய நிலைமைய எப்படியோ ஆக்கிட்டான். இப்போ நான் அதை யாருன்னு சொல்லி அவரை கஷ்டப்படுத்தவோ எதுவும் பண்ணவோ நான் விரும்பல. இருந்தாலும் இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த உலகத்துடைய விஷயத்துல என்னைக்குமே தனக்கு கீழே உள்ளவங்கள தான் பார்க்கணும். இப்ப நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறான். இப்ப நம்ம பொதுவாக எல்லாரும் பாக்குறீங்க, அதனால சொல்றேன். என்னன்னா, கடவுள் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம விளங்க முடியும். சொல்லுவாங்க, நன்மையான காரியங்களை நன்மையான செயல்களை செய்யும்போது என்ன பண்ணணும்னு சொன்னா, மேல இருக்கிறவங்கள பார்க்கணும். அதை பார்த்து என்னன்னு சொன்னா அதிகமான நற்செயல்களை செய்யறதுக்கு ஆர்வம் உண்டாகும். ஆனா இந்த உலகத்துடைய விஷயத்துல உலக ரீதியான விஷயங்களை, துனியாவுடைய விஷயங்களை பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, செல்வங்களையோ காரு பங்களா எது இந்த மாதிரி விஷயங்களை சொல்றேன், இந்த உலகத்துடைய விஷயங்கள். இதுல தனக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாம, அந்த மாதிரி நிலைமைய ஆக்காம அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கான். நம்மளை படைத்த கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, பாதுகாத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் ஏற்படும். அதனால கடவுளுக்கு அதிகமா நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம மாறுவோம். இப்ப அது நினைச்சது, அதை பார்த்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவலான நம்மள மாதிரியான ஒரு மிடில் ரேஞ்சில் இருந்தவங்க தான். ஆனா அவங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகி ரொம்ப இதாயிட்டாங்க. நாம அந்த அளவுக்கு ஆகாம நம்மளை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான். நம்மளை படைத்த இறைவன் நம்மளை அந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறான்னு நினைச்சு கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட்டுக்கணும். அவ்வளவுதான். அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். படைத்தவனை என்னைக்குமே மறந்துடாதீங்க. அவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் செய்வான், நம்மளுடைய வாழ்க்கையை தாழ்த்துறதும் இறைவன் தான். அதனால என்னைக்குமே படைத்தவனை மட்டும் மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.